பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் இருசக்கர உதிரி பாகங்கள் கடை சம்பந்தமாக பிரதமர் அலுவலகத்திற்கு புகார் சென்றிருக்கிறது. இதன் எதிரொலியாக தற்பொழுது அந்த கடைக்கு அம்பத்தூர் போக்குவரத்து காவல்துறையினர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், வணக்கம். இங்க அம்பத்தூர்ல இருக்கக்கூடிய டிடிஎஃப் வாசனுடைய கடை பத்தின புகார் பிரதமர் அலுவலகம் வரைக்கும் போறதுக்கு என்ன காரணம்? இதோடைய முழு பின்னணி என்ன தாமோதரன்? வணக்கம். இருசக்கர வாகன சாகசம் மூலமாக யூடியூபில் பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் தனது அயப்பாக்கத்தில் உள்ள தனது இருசக்கர வாகனம் உதிரிப்பாகம் விற்பனை நிலையம் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவரது கடையில் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய சைலன்சர்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும், அந்த சாலை முழுவதும் வாகன நெரிசல் ஏற்படுவதாகவும், போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்தி வைப்பதாகவும் பிரதமர் அலுவலகத்திற்கு புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. இணையதளம் மூலமாக புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரின் அடிப்படையில் ஆவடி காவல் ஆணையர் உத்தரவின் பேரிலும் அம்பத்தூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் பரந்தாமன் தலைமையில் அம்பத்தூர் அடுத்துள்ள ஐயப்பாக்கத்தில் உள்ள டிடிஎஃப் வாசன் கடைக்கு சென்று ஆய்வு செய்தனர். அங்கு விலை உயர்ந்த சைலன்சர் விற்பனை செய்யப்படுவதாக வந்த புகாரை அடுத்து அந்த கடையில் அருகில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தி வைக்கப்பட்ட இந்த வாகனங்களை அப்புறப்படுத்தி அதிக சத்தம் எழுப்பக்கூடிய சைலன்சர்கள் விற்பதற்கு தடை விதித்தும் நோட்டீஸ் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதி அந்த சாலை முழுவதும் உள்ள அனைத்து கடைகளிலும் சாலை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கும் அனைத்து கடைகளிலும் தற்போது நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. நன்றி தாமோதரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.